பாலா எக்ஸ்போஸ் பாலா வந்து சைக்கிள் இவங்க ஸ்கேம். தொடர்ந்து சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் பாலா எக்ஸ்போஸ் கேபிஒய் பாலா எக்ஸ்போஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. என்னப்பா ஒரு மனுஷன் நல்லது பண்ணுனா உடனே அவனை எப்படி அழிக்கலாம், அவனை எப்படி டவுன் பண்ணலாம் அப்படின்னு வந்துருவீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு தோன்றினாலும் இன்னொரு பக்கம் சில கருத்துக்கள் சோசியல் மீடியால பகிரப்பட்டதை பார்த்ததா அதுல நம்ப ஆமையும் இருக்க முடியல. நமக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் எழும்புது, எப்படி இவ்வளவு பணம் அப்படின்னு. காரைக்காலிலிருந்து சென்னைக்கு கிளம்பி வந்த சாதாரண நபர் பாலா ஒரு கட்டத்தில் நிறைய உதவிகள் செய்ய துவங்கினார். ஆந்திராவில் ஹர்ஷாத் சாய் என்பவரைப் போலவே இங்கு உதவி செய்து வருகிறார். தான் செய்யும் உதவிகளை கேமராவில் ஷூட் செய்து அதை யூடியூப்களில் போட்டு வருகிறார்கள். இத்தனை உதவிகளை செய்வதற்கு இவருக்கு எப்படி பணம் வருகிறது என்பதுதான் ஆரம்பத்திலிருந்தே பாலா மீது வைக்கப்படும் விமர்சனமாக உள்ளது. வெளிநிகழ்ச்சிகள் விக்களில் ஷோக்களை நிறைய செய்தாலும் கூட அவைகளில் 15-20 ஆயிரம் ரூபாய்தான் கிடைக்கும். நகைக்கடை துணிக்கடை திறப்பு விழாக்களில் பங்கேற்க 30,000-50 ஆயிரம் ரூபாய் தந்தாலும் கூட இதுபோன்ற நிகழ்வுகள் தினமும் வராது. மாதம் ஒன்று வருவதே பெரிய விஷயம். மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பதாக இருந்தாலும் கூட தன்னுடைய குடும்பம் சொந்த செலவு என்றிருக்கும். இது போக எப்படி பெரிய உதவிகளை செய்கிறார். ஆம்புலன்ஸ்கான தொகைகள் அதிகம். ஒரு ஆம்புலன்ஸ் 10 லட்சம் என்றால் கூட 10 ஆம்புலன்ஸ் எவ்வளவாகிறது, இந்த பணம் எப்படி வருகிறது என்பதுதான் பலரது சந்தேகமாக இருந்து வந்தது. காந்தி கண்ணாடி படத்தில் சைடு ரோலில் பாலா நடித்திருந்தார். சிவகார்த்திகேயன் படம் வெளியான செப்டம்பர் 5ஆம் தேதிதான் காந்தி கண்ணாடி படமும் ரிலீஸ் ஆனது. காந்தி கண்ணாடி படம் தொடர்பான சில கலைபரங்களையும் சோஷியல் மீடியாவில் கிளப்பிவிட்டார்கள். எங்களது படத்தின் போஸ்டரை கிழிக்கிறாங்க, படங்களை தியேட்டர்களில் ஓட விடுவதில்லை என்று தயாரிப்பாளர் செய்தியாளர்களிடம் சொன்னார். இதற்கு பாலா அமைதியாக நின்று கொண்டிருந்தார். ஆனால் எங்கே பேனரை கிழித்தார்கள், படம் வெளியாக தடை போட்டார்கள் என்பதற்கான ஆதாரங்களை சொல்லவில்லை. பாலா படத்தை இங்கே யார் தடுக்கப் போகிறார்கள், யாருக்கு பாலா தடையாக இருக்கப் போகிறார், சிவகார்த்திகேயனுக்கு பாலா போட்டியா அப்படின்னு நிறைய சரமாரி கேள்விகள் போயிட்டு இருக்கு. அப்படி சமீபத்தில் கூல் கூரேஷ் ஒரு பேட்டியில் பார்க்கிறவர்களுக்கு எல்லாம் உதவி செய்யும் அளவுக்கும் இலவச மருத்துவமனை கட்டும் அளவுக்கு இந்த பாலா பையனுக்கு அவ்வளவு பணம் எங்கிருந்து வருது, அவன் ஒன்னும் ராஜபரம்பரை ஜமீன்தார் வீட்டு பையன் இல்லை, அவ்வளவு பணத்திற்கு அவன் பின்னால் யாரோ இருக்காங்க, அதை பற்றி விசாரணை செய்யணும் என பேசியுள்ளார். ஆனா இங்க யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சொல்ற மாதிரி கேபி பாலா அவ்வளோ பெரிய கிரைம் எதுவும் செய்யக்கூடிய ஆள் மாதிரி தெரியல. விளம்பர பிரியர் அவ்வளோ தான்னு தோணுது. மற்றபடி சினிமால ஃபேமஸ் ஆகணும், 4 பேர் புகழணும், இந்த போதை தான் உதவிகளை திரும்ப திரும்ப செய்ய வைக்குது. மற்றபடி குற்றப்பின்னணி இருக்கிற அளவுக்கு அவன் பின்னாடி எதுவும் இருக்க போறதில்லை. கடைசியா அறிவிச்ச இலவச ஹாஸ்பிட்டல் தான் இப்போ இவ்வளோ சர்ச்சை ஆகிருக்கு. நேபாளத்தை சூறையாடிக்கொண்டிருக்கும் சுடன் குரங்கை போல ஆந்திர தெலுங்கானாவை ஆட்டம் காண வைத்த ஹர்ஷா சாயைப் போல தமிழக அரசியல் உலகத்தை நாசம் செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு போலி பிம்பம்தான் இந்த கேபிஒய் பாலாவா அப்படின்னு உமாபதி தமிழன் அவர்கள் சொல்லிருக்கும் விஷயம் சந்தேகத்தை வரவைக்குது. ஒரு விஷயம் உண்மைனா போலீஸ் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க, அதுவரை பொறுமை காக்காம போஸ்ட் போட்டு அவங்கள அசிங்கப்படுத்த வேணாம்னு அப்படின்னு மனசு சொல்லுது. கேபிஒய் பாலா இஷ்யூ உண்மையா பொய்யான்னு தெரியல. ஒரு வீடியோ வச்சு எதையும் முடிவு பண்ண கூடாது, அதுவும் இந்த காலத்துல. பாலா தரப்பிலிருந்து எல்லாம் என்ன உடைய கடுமையான உழைப்பால் கிடைத்த பணத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறேன். 5 மணி நேரம் தூங்குறேன், சர்வதேச கூலின்னு பேசி வச்சிருக்காங்க, அதுவே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அடிவயத்துல கணம் இருக்கவங்க தான் பயப்படணும். நான் இதுவரைக்கும் ஒருத்தர் கூட ஒரு ரூபாய் கூட வாங்கினது இல்லை. இப்படியெல்லாம் பாலா தரப்பில் சொல்லப்பட்டது. முற்றுப்புள்ளி. நம்பவும் முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. என்ன மக்களே, உங்களுடைய கருத்து?